இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உலகத்திலேயே மோசமான கொடூரமான ஒரு செயல் என்னவென்றால், நம்பிக்கையில் என்ற ஒளியில் இல்லாமல் நம்பிக்கையற்று இருளில் இருப்பதுதான் என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார் இன்றைய வசனத்தின்படி. எனவே இன்றைய நாளிலே நம்முடைய நம்பிக்கை மட்டும் இழந்துவிடக் கூடாது என்று இயேசு யாயிரை பார்த்து சொன்னது போல நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். மகனே, மகளே, உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாடுனா என்ன ஃபாதர்? புதிய ஏற்பாட்டு கடவுளுக்கும் பழைய ஏற்பாட்டு கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுளுக்கு வித்தியாசம் இல்லை, செயல்களுக்கு வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாடு என்பது என்னவென்றால், அதிசயத்தை காட்டி நம்ப வைப்பது, அது கடவுளுடைய வேலையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நடக்கும் என்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடிய ஒன்று. எனவே பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய கரத்திலே ஒரு கோலை கொடுத்து, இதை போய் பார்வோன் மன்னனுக்கு முன்னால் வித்தையை காட்டு என்று சொல்லுவார். அதிசயங்கள் நடக்கும். அதற்கு பிறகுதான் நம்பிக்கை வரும். மோசே நம்பிக்கையின்மையால் இருப்பார். உன் கரங்களை உள்ளே விடு என்பார், அது தொழுநோயால் வெளியே எடுப்பார். மீண்டும் உள்ளே விடு என்பார், மறுபடியும் எடுக்கும்போது சரியா இயல்பான நிலைக்கு என்பார். எனவே பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் முதலில் அற்புதம் நடக்கும், நம்பிக்கை அதை தொடர்ந்து வரும். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் நம்பிக்கை இருந்தால் நீ நலம் பெறுவாய் என்பதுதான் இயேசுனுடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த பகுதியை பார்த்தோம் என்றால், மார்க்கு நற்செய்தியாளர் மிகவும் நுணுக்கமாக அழகாக அவருடைய பகுதிகளை பார்க்கிறோம். மார்க்கு 16 அதிகாரத்தையும் பார்த்தோம்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். இன்றைய நாளிலே பாருங்கள், தொடக்கம் யாயிர் என்ற தொழுகை கூட தலைவருடைய மகள் 12 வயது. அந்த 12 வயதை பார்க்க போறதுக்கு முன்னாடியே இடையில் ஒருவர் வருகிறார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குடைய ஒரு பெண்மணி. எனவே 12 என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த பெண்மணி இயேசுவை தொடுவதற்கு கூட்டம் தடையாக இருக்கிறது. அங்கு இயேசு யாயினுடைய மகளை தொடுவதற்கும் கூட்டம் தடையாக இருக்கிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த யாயிரின் மகள் இறந்த பிறகு கூடியிருக்க கூட்டங்கள் சொல்லி அமளியும் அழுகையையும் பார்த்து அவர் சொல்லுவார், ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவள் இறந்து விட்டாள். இல்லை, அவள் உயிரோடு உறங்குகிறாள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் இப்படிப்பட்ட மனிதர் நிலைமையைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ எந்த மனநிலைக்கு வரணும்னா, உன்னை சுத்தி எல்லாரும் எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய நம்பிக்கை நீ கைவிடாதே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஒரு இடத்திலும் மனிதர்கள் நினைப்பது போல் அவர் நினைப்பது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, நல்ல தலைவன் என்றால் யார்? கெட்ட தலைவன் என்றால் யார்? நல்ல தலைவன் என்றால் அவரை என்ன சொல்லுவோம்? எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். எல்லோரும் சிந்திப்பதை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் தலைவனாக முடியாது. எவரும் சிந்திக்காததை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவனாவதை எவனாலும் தடுக்க முடியாது. எனவே உங்களுடைய சிந்தனை, வேலை பார்க்கிறவங்க சிந்தனையும் உங்க சிந்தனையும் ஒன்னா இருந்தா நீங்க எப்படி முதலாளியா இருக்க முடியும்? முதலாளியுடைய சிந்தனை வேலையாட்களுடைய சிந்தனையை விட அதிகமாக இருக்க வேண்டும், சற்று வித்தியாசமாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தலைவனாக்கப்படுகிறான். இயேசுவை இந்த கூட்டம் சொல்லுகிறது, அவள் தான் இறந்து விட்டால் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர் என்று யாயிரை பார்த்து சாதாரண பணியாளர்கள் வந்து சொல்வார்கள். ஆனா இயேசு ஒரு படி மேலே போய், உனது நம்பிக்கை மட்டும் கைவிடாத, அந்த நம்பிக்கையை பிடிச்சுக்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண்ணுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவர் உடலாலும் துன்பப்படுகிறார். ஏன் ஃபாதர் இந்த இரத்தப்போக்குடையதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, அது வேற ஒன்றுமல்ல, யூதர்களை பொறுத்தவரையிலும் இரத்தத்தில் தான் உயிர் இருந்தது. அப்ப இந்த பெண்மணிக்கு இரத்தம் வெளியேறுகிறது என்றால் அவருடைய உயிர் வெளியே போய்கொண்டே இருக்கிறது என்பது பொருள். இரண்டாவது பெண் பிள்ளை 12 வயது யாயிரின் மகள், அவளுக்கு உயிரே போய்விட்டது. எனவே உயிர் போகின்ற ஒரு பெண்மணிக்கும் உயிர் போன அந்த சிறுமிக்கும் இயேசு கொடுக்கக்கூடியது அந்த உயிரை நாம் பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த பெண்மணி தன் உடலாலும் வேதனைப்படுகிறார். இப்ப அந்த பெண்மணிக்கு என்ன வேதனை, ஏன் இயேசுவை போய் தொடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவள் தீட்டுப்பட்டவள். லேவியர் 15 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25 to 30 வரைக்கும் அதில் கொடுத்திருப்பாங்க. எந்த ஒரு பெண்மணி, இரத்தப்போக்குடைய பெண்மணி யாரை தொட்டாலும் அது தீட்டு, எந்த பொருளை தொட்டாலும் அது தீட்டு. தவிச்சவாய்க்கு தண்ணி குடிக்க டம்ளரை எடுத்தாலும் அந்த டம்ளரை அடுத்து யாரும் எடுக்கக்கூடாது, அந்த டம்ளர் தீட்டு. அந்த டம்ளரை 90 நாளைக்கு வெளியில வச்சு கழுவுவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு எப்படி அந்த பெண்மணி முயன்றார்? அப்ப இயேசுவும் தீட்டுப்பட்டவர் ஆகிவிடுவார் என்ற அச்சம் அவளுக்கு இல்லையா என்றால் இல்லை. சென்ட் பால்ஸ், அதாவது குருத்துவ கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது நாத்திகவாதிகளை அழைத்து எங்களுக்கு வகுப்பெடுக்க சொல்லும். நாத்திகவாதிகள்னா என்னன்னு தெரியும்? கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் என்று நம்முடைய பொருள் அல்ல. அவர்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, அப்படிலாம் அல்ல. அவர்கள் புரட்சியாளர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். நாம் இயேசுவை ஆண்டவராக, அற்புதம் செய்வராக பார்க்கிறோம், அவர்கள் புரட்சியாளர்களாக பார்க்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எங்களை ஏன் இங்கு அழைத்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் உள்ளே வந்தால் கருவறையிலிருந்து கடவுளே வெளியே கிளம்பிடுவார்னு சொல்லுவாங்க. நீங்க எங்களை கூப்பிட்டுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாத்திரம் அந்த நற்செய்திக்கு விளக்கம் சொன்னார் பாருங்க. இயேசுவை தொட்டார், இவளுக்கு தீட்டு நீங்கியது, அவளுக்கு தெரியும் இயேசுவுக்கு தீட்டு பிடிக்காது என்று. ஏனென்றால் அவர் இறைமகன் என்று அவள் உணர்ந்திருந்தார். அதனால்தான் அந்த பெண்மணி துணிந்து இயேசுவை தொடுகிறார். ஆண்டவரை தொட்டால் ஆண்டவருக்கு தீட்டு கிடையாது, மனிதர்கள் மட்டும்தான் தீட்டாக பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை உண்டு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவரை நான் எதால் தொடப்போகிறேன், எப்படி தொடப்போகிறேன் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்கள் முழுவதுமே நமக்கு முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கிறது. இந்த பெண்மணியை நான் சொன்னேன், உடலால் துன்புறுகிறார். ஏன் இந்த பெண்மணினா இயேசுவை தொடுவதற்கு ஏன் முயற்சி செய்கிறாள் என்றால், இவரை ஊரை விட்டு ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அப்ப கோயிலுக்குள்ள போனாக்க கோயிலே தீட்டு என்பதுதான் அதனுடைய பொருள். அதனால்தான் இந்த பெண்மணியை என்ன செய்கிறார்கள் என்றால் வெளியிலே வச்சிருக்கிறாங்க. ஒளிஞ்சு 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 ஒளிஞ்சே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை எப்பொழுது தொட்டாரோ அப்பொழுதே கருவறைக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இயேசுவை தொட்டார், ஒளியை பெற்றார். அம்மா, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இயேசு சொன்னார். எனவே நாமும் நம்பிக்கையோடு செல்லும் போது நம்முடைய நோயும் குணமாகும். பல நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உண்மையிலே சொல்லவா, காய்ச்சலுக்கு மருந்து இருக்கு, மாத்திரை இருக்கு, கேன்சருக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த மனநோய் என்ற ஒரு நோய் ஒன்று உண்டு. அதுதான் அனைத்து நோய்களையும் உருவாக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த மனநோயினால் 12 ஆண்டுகள் சிறைபிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி தன்னிடம் இருந்த காசுகள் அனைத்தையும் மருத்துவரிடம் கொடுக்கிறார். உலக மருத்துவர்கள் நம்மை தொட்டால் நாம் சுகமாவோம், ஆனால் நோயாளிகள் இயேசுவை தொட்டால் இயேசு நமக்கு சுகம் கொடுப்பார் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. எனவே எல்லாவற்றிற்கும் நோய்க்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள், மனநோய்க்கென மருந்து கிடையாது, மனநோய்க்கென மருந்தே கிடையாது, ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. கொஞ்சம் தியானம் என்ற ஒரு முறையிலே அமர்த்துவார்கள். தியானம் என்றால் என்ன? தியானம்னா எதை சொல்லுவோம்? எது தியானம்? கடவுள் மீது மனதை ஒருமுகப்படுத்துவது அப்படிலாம் கிடையாது. தியானம்னாலே சிந்தனையற்ற பாடி, சிந்தனையற்ற உடல் அப்படிங்கிறதான் பொருள். ஏனென்றால் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் ஓடி மறைகிறது 24 மணி நேரத்தில். அப்ப இந்த 60,000 எண்ணங்களில் எந்த எண்ணம் எனக்கு நேர்மறையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப இந்த 60,000 எண்ணங்களும் எனக்கு நோயை தான் கொடுக்கிறது என்றால் இறைவனை எப்படி நான் தொடுவது? இப்ப அந்த பெண்மணிக்கு சொன்னேன், உடல்லையும் நோய், கோயிலுக்கும் போக முடியாது, கூடியிருக்கிற கூட்டமோ அவரை உதாசீனப்படுத்தக்கூடிய, தீட்டுப்படுத்தக்கூடியது என்று பார்க்கிறார். அப்ப எந்த அளவிற்கு முக்காடை போட்டு தன்னை மறைத்து கொண்டு இயேசுவை தொட்டார், சுகம் பெற்றார். இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை யார் தொட்டது அப்படி கேட்கிறார். உடனே சீடர்களுடைய நம்பிக்கையின்மையை பாருங்கள். என்னையா சுத்தி கூட்டமா இருக்கு, நீ போய் யாரு தொட்டான்னு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற? யாராவது உரசிட்டு போயிருப்பாங்க. இல்லை, என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அப்பொழுதுதான் அந்த பெண்மணி கூனி குறுகி போயிருந்த அந்த பெண்மணியை இயேசு கூட்டத்தின் நடுவில் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். பெண்ணிய விடுதலை அப்படின்னு பார்க்கிறோம். யூதர்களுடைய ஜெபங்கள், ஆண்டவரே என்னை ஒரு பெண்ணாகவோ ஒரு நாயாகவோ ஒரு பன்னியாகவோ ஒரு அடிமையாகவோ படைக்காததற்கு நன்றி என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த யூதர்களின் மத்தியில் இயேசு அந்த பெண்மணியை நிறுத்துகிறார். அதுதான் இயேசுனுடைய முதல் விடுதலை என்று பார்க்கிறோம். இயேசு தொட்டார். இயேசுவை தீட்டாக யாரும் பார்க்கவில்லை. ஆனால் பரிசேயரும் சரிசேயரும் அவர் மேல் பொறாமை கண் கொண்டிருந்தார்கள். இவனை எப்படி வீழ்த்தலாம் என காத்து கொண்டிருந்தார்கள்.
அந்த பெண்மணி தமக்கு நேர்ந்ததை உடலால் உணர்ந்ததனால் அவள் முன்னே வருகிறாள். நடந்ததையெல்லாம் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அம்மா, இந்நாள் வரை 12 ஆண்டுகளாக நீ இருளில் இருந்தாய், ஆனா இனிமே நீ உனக்கு இருளே கிடையாது, உனக்கு வெளிச்சம்தான், போய்ட்டே இரு அப்படின்னு சொல்ற. இப்ப அந்த 12 வயதுடைய சிறுமியை நாம் பார்க்கிறோம். அந்த 12 வயது சிறுமி அவளும் இருளில் தான் இருக்கிறார். அவளும் இறந்து விட்டாள். இருள் தான் அவளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவளையும் பார்க்கிறார். அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். அப்படின்னா தூங்குனா கண்ணை மூடுனா இருட்டாதான் இருக்கும். அப்ப தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். இயேசு தொட்டார், ஒளியை பெற்றார், அவளுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இருளில் இருக்கிறோம் என்றால் சற்று ஒளிக்கு நகர்ந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் செய்யக்கூடிய அற்புதங்கள் ஆயிரமாக இருந்தாலும் அந்த அற்புதங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புனித பதுவை அந்தோனியாரை போல புரிந்து கொள்ள முடியும். இன்று மனிதர்கள் போதகர்களாக சந்துக்கு சந்து ஒரு சபையை தொடங்கிவிட்டு, நான் ஆண்டவர் சுகம் கொடுப்பார், என்னால் சுகம் கொடுப்பார், வாங்க நான் தொட்டா சுகம் கிடைக்கும். கிடையவே கிடையாது. சாமியார் நானே நான் தொட்டா கூட சுகம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இயேசு தொட்டால் மட்டும்தான் சுகம் கிடைக்கும். அப்ப இயேசு எப்படி ஃபாதர் தொடுவார்? ஒரு கணவன் மனைவி என்னை சந்திச்சாங்க. சந்திக்கும் போது அவர் கேட்ட கேள்வி எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஃபாதர், என்னால எதிரியை மன்னிக்க முடியுமா? பைபிள்ல இருக்கிறது பூரா உண்மையா? எதிரியை மன்னிக்க சொல்றாரு இயேசு, எப்படி மன்னிக்க முடியும்? அவன் எனக்கு செய்த துரோகத்தை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அன்பு செய்ய சொல்றாரு, இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்றாரு, எப்படி கொடுக்க முடியும்? இது சாத்தியமா? நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னைய பார்த்து கேட்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், முடியாதியா, முடியாது, நம்மளால இது முடியாது அப்படின்னு சொன்ன. அவர் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், சொன்னன்ல என்னமோ சின்ன சாமியார் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு சொன்ன, அவரே முடியாதுன்ட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, கிளம்பு போவோம் அப்படின்னாரு. இல்லையா, நான் சொன்னது என்னால் முடியாது என்று சொன்னேன், ஆனால் எனக்குள் இயேசு வந்தால் எல்லாம் முடியும் என்று நான் சொல்லுவேன். இதான் பதுவேந்தனுடைய பதிலாக இருக்கிறது. நான் கோடி அற்புதங்கள் செய்யவில்லை, இயேசு என் வழியாக செய்கிறார், அவ்வளவுதான். நான் செய்தேன் என்றால் இயேசு என்னை விட்டு பிரிந்து போகிறார். நான் எனக்குள் இயேசு இருந்தார் என்றால் நான் இயேசுவால் உதவி செய்கிறேன். அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்வார்கள், நான் ஒவ்வொரு மனிதரிலும் இயேசுவை பார்க்கிறேன் என்று சொல்லி முடித்துவிட்டு சொல்லுவார், நான் இயேசுவுக்கு இயேசுவால் உதவி செய்கிறேன் என்று சொல்லி முடிப்பார். ஏனென்றால் இயேசு ஒரு இடத்தை சொல்லியிருப்பார், நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் காண வந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இயேசு அன்னை தெரசாவிற்குள் இருக்கிறார், அந்த இயேசு இன்னொரு இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இப்படித்தான் அவருடைய பார்வை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை சற்று அலசி பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம அப்படியே நங்கூரமிடாத கப்பல் போல அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம். உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம் நம்பிக்கையில் ஒரு நாளும் தளரவே கூடாது என்பதுதான் உண்மை. எப்படி அந்த யாயிரின் மகளை தொடப்போது அந்த மக்கள், இவள் இறந்து விட்டால் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிற போச்சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை இல்லை. இயேசுவால் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். அதனால தான் அன்னை மரியாள் சொல்லுவார், மகனே முடியும் வரை அல்ல, அடையும் வரை முயற்சி செய், சிலுவையை தூக்கிட்ட போயிட்டே இரு. 14ஆம் ஸ்தலம், அவனை பார்க்கிறேன் இவனை பார்க்கிறேன் சீடர்களை பார்க்கிறேன் அதை பார்க்கிறேன் எல்லாம் கிடையாது, இறைவனை மட்டும் பார். என் நோக்கம் உன்னை பெற்றெடுத்து வளர்த்து இறைவனுக்கு கொடுத்து விட்டேன், அது என் பணி இதோடு முடிந்து விட்டது, உன் பணியை தொடர்ந்து செய் என்று 4ஆம் ஸ்தலத்திலே அன்னை மரியாள் பேசுவது போல நமக்கு ஒரு கட்டுரை வடித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் வாழ்க்கையில் நம்பிக்கையை பிடிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் தடையாக இருக்கிறது. ஒரு அரசனும் அமைச்சரும் நெருங்கிய நண்பர்களாம். அப்ப அமைச்சர் மீது உயிரையே முழு நம்பிக்கையை வைத்திருந்தார் அரசர். அமைச்சரும் அரசன் மீது முழு நம்பிக்கையை வைத்திருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அரசன் விறகை வெட்டி பயிற்சி எடுக்கும் போது, விறகு வெட்டும் போது தெரியாதனமா அவருக்கு விரலை வெட்டிட்டார். விரலை வெட்டும் போது இந்த விரல் தனியா துண்டா போயிருச்சு. துண்டா போன பிறகு அமைச்சரை பார்த்து கேட்கிறார், என்ன அப்படி ஆயிப்போச்சு, என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, உடனே அவர் எல்லாம் நன்மைக்கு தான், கவலைப்படாதீங்க அப்படி சொன்ன. அரசனுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது. ஏண்டா, நான் வேதனையில இருக்கிறேன், நீ எல்லாம் நன்மைக்குத்தான் எப்படா சொல்ல முடியும்? உன் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு, இவனை சிறையில் அடைங்கள் என்று தன்னுடைய நம்பிக்கை முழுவதும் வைத்திருந்த அந்த அமைச்சரை சிறையில் அடைக்க வைத்து விட்டார்கள். எனவே சிறையில் அடைத்த பிறகு அவர் ஒரு 6 மாதங்களாக சிறையில் இருக்கிறார் அமைச்சர். 6 மாதம் முடிவிற்கு பிறகு காயம் அற்றிய பிறகு அரசன் வேட்டைக்கு செல்கிறார். வேட்டைக்கு சென்ற அரசன் அங்கு வேட்டையாடி கொண்டிருக்கும் போது ஆதிவாசி மனிதர்கள் அரசனை சிறைபிடித்துக் கொள்கிறார்கள். சிறைபிடித்த பிறகு அரசனை பலி கொடுக்க கொண்டு போகிறார்கள். கட்டி ஓங்கி கத்தியை வைத்து வெட்டும் போதுதான்
கையில் விரல் இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். ஆதிவாசிகளுக்கு ஒரு வழக்கம் உண்டு, ஏதேனும் குறைபாடு இருந்தால் அவனை பலி கொடுக்க கூடாது என்பது பொருள். அரசனுக்கு விரல் இல்லை, அவனை விட்டு விடுங்கள், இவன் நம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாது என்று அவனை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். கேட்கிறார், ஏன் என்னை வெட்டல? உங்களுக்கு விரல் இல்லை, போயிருங்க அப்படி சொல்றாங்க. உடனே போனவர் அமைச்சரை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மீது நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், ஆனால் என் மீது நீ வைத்த நம்பிக்கை மிக பெரிது என சொல்லும் போது அவர் சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அன்னைக்கே இதை சொல்லாம இருந்திருந்தேன்னா நீர் என்னையும் உன் கூட வேட்டையை கூட்டிட்டு போயிருப்பீரு, அவன் உன்னைய விட்டுருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, என்னையெல்லாம் வெட்டியிருப்பேன். அப்ப அமைச்சர் சொன்னார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு மனநிலை வந்து விட்டதென்றால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன் ஒரு நகத்தை வெட்டிட்டு ஒரு கையை வெட்டினோன்னு உடனே பெரிய ஒரு அதிசயம் ஆச்சரியமாக நாம் கற்றி கொண்டிருப்போம். அப்படிலாம் கிடையாது, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். ஒருத்தவங்க திட்டுறாங்களா, திட்டிட்டு போ, புகழ்றாங்களா, புகழ்ந்துட்டு போ, அடிக்க வராங்களா, குனிஞ்சு முதுகு கண்டு அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா அவன் எம்புட்டு நேரம் அடிப்பான், எம்புட்டு நேரம் தான் அடிக்க முடியும். அவன் வீட்டில் அவனுடைய மனைவியும் கத்தும், யோ இங்கே வாயா, உன்னை நான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மனைவி அவரை கூப்பிடும். அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் துக்கம் உண்டு, எல்லாருக்கும் சோறு உண்டு, எல்லாருக்கும் இருள் உண்டு. ஆனால் இயேசு சொல்லக்கூடிய நம்பிக்கை, நீ நம்பிக்கையில் எழுந்து வா, அந்த ஒளி என்னாலும் அணையாத ஒளியாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். 2 நபர்கள் ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குளிர் மிகவும் கடுமையாக இருக்கிறது. அப்ப அந்த ஆற்றுல பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு கம்பளி மிதந்து போகுது. அப்ப அவர் சொல்லுகிறார், குதித்து அந்த கம்பளியை எடுத்துக்கொள், நாம் அப்படியே குளிர் காயலாம் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லும் போது ஒருவர் விரைவாக ஆற்றுக்குள் குதிக்கிறார். அந்த கம்பளியை பிடித்து விட்டார், எடுக்க முடியல கம்பளியை, அது போய்கிட்டே இருக்கு. உடனே மேல இருக்க சொல்றாரு, டேய் நீ பிடிச்சிருக்கிறது கம்பளி இல்ல, அது கரடி, மரியாதை விட்டுட்டு மேல வா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னானா, நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அதுதான் என்னைய விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கரடியோடையே போய்கிட்டு இருந்தான். அதே மாதிரிதான் நம்மளுக்கும் நம்பிக்கை இன்மையை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்திற்கு மேல் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு நம்பிக்கை இருக்காது. கடவுளா எனக்கு உதவி செய்யறாரு, செய்ய மாட்டார். கடவுளா எனக்கு வேலை பார்த்து கொடுக்குறாரு, கிடையாது. கடவுளா எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு, நான் உழைக்கிறேன், நான் வேர்வை சிந்துறேன், எனக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். கடவுள் தான் சூரியனை கொடுத்தாரு, கடவுள் தான் வெளிச்சத்தை கொடுத்தாரு, கடவுள் தான் இருளை கொடுக்கிறார் என்பதை நாம் சந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இருளை சூரியன் சந்திக்கும் போது வெளிச்சமாவது போல ஆண்டவரை எப்படி இந்த இரத்தப்போக்குடைய பெண்மணியும் அந்த யாயிரின் மகளும் சந்தித்தார்களோ ஒளி கிடைத்தது, இருள் மறைந்தது. நாமும் ஒளி கிடைப்பதற்காக இந்த ஆண்டவரை பற்றி கொள்வோம். அதனுடைய மனநிலையிலே நாம் இன்றைய திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.